வியூஎஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து Volkswagen Vento டீசலு. இதில் கஸ்டமர் ஒரு பெக்குலியரான கம்ப்ளைண்ட் சொன்னார். என்னென்னா, சார் இந்த வண்டி சடனாக பிக்கப் ட்ராப் ஆகுது, ஒரு 2800 ஆர்பிஎத்துக்கு மேலே என்ன ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் போக மாட்டேங்குது, அந்த மாதிரி டைமில் பின்னாடி பார்த்தா புகையடிக்குது, அந்த டைமில் வார்னிங் இண்டிகேஷன்லாம் வருது, இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா நல்லா ஸ்மூத்தாக ஓடுது, நல்ல பிக்கப் இருக்குது. ஸோ இந்த வண்டி ஒரு ரேண்டமாக அக்கேஷனலாக வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுது. இதுதான் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு. சரியா? இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பொதுவாக சரியா என்னென்னலாம் வந்து கான்ட்ரிபியூட் ஃபேக்டர் ப்ராபபிலிட்டி காசஸ் இருக்கலாம் அப்படின்னா, இந்த வண்டியில் வரக்கூடிய மாஸ் ஏர்ஃப்ளோ சென்சாரு, தென் இன்ஜெக்டரு, டர்போ, ஈஜிஆரு, என்ஜினில் நிறைய கார்பன் படிஞ்சிருந்தாலோ இல்லை என்ஜின் இட் செல்ஃப் நிறைய வீரண்டியர் நடந்திருந்தால் கூட சரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சரியா? சரி, இன்ஃபேக்ட் இசிஎம் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். டீசல் ஃபில்டர் ஃபால்ட்டு, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வரும். இப்போ நம்ம இதையெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம மாற்றிட்டே போகக்கூடாது. சரியா? இதெல்லாம் ப்ராப்ளம் காசுனாலும் இதை மாற்றக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வண்டியை ஸ்கேன் பண்ணணும். இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்ன எரர் கோடு வருதுன்னா, மாஸ் ஆர் வால்யூம் ஏர்ஃப்ளோ சென்சார் சர்க்கியூட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் எரர் கோடு வருது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ ஆர் சூப்பர் சார்ஜர் அண்டர் பூஸ்ட் வருது. சரியா? இப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 சர்க்கியூட்டை நோக்கி தான் நம்ம நகரணும். சரியா? இப்போ இந்த 2 சர்க்கியூட் நோக்கி நகரும் போது ஜென்ரலாக என்ன நடந்துருது அப்படின்னா, சரியா, அதாவது நீங்கள் ஒரு வெல் ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட நீங்கள் போகாத பட்சத்தில் என்ன நடந்துடும் அப்படின்னா, அவங்க வேணும்னு செய்கிறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதை என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்ச அவங்ககிட்ட ஸ்கேனிங் இருந்தால் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை வெளியிலேருந்து ஸ்கேனரை அவுட் சோர்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த டர்போ சூப்பர் சார்ஜர், அதாவது டர்போ ஆர் சூப்பர் சார்ஜர் அண்டர் பூஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் இது டர்போ தான் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டர்போ சர்வீஸ் சென்டரில் கொடுப்பாங்க. டர்போ சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா ஆன் ஜென்ரலாக டர்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. சரியா? அதை பண்ணிவிட்டு அந்த டர்போ வந்து அந்த கோரை மாற்றி கொடுக்குறதோ இல்லை டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதோ செஞ்சு கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து நீங்கள் இதில் ஃபிட் பண்ணுவீங்க. சரியா? ஃபிட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா ஓகே, சந்தோஷம். சில நேரம் ஓகே ஆகாது. இந்த கண்டிஷனில் ஓகே, இந்த வண்டியில் அது ஓகே ஆகிருந்துருக்காது. என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை செஞ்சும் ஓகே ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வண்டியோட 4 இன்ஜெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கழட்டி கொண்டு போயிடுவாங்க. எந்த லாஜிக் இருக்காதுன்னு வச்சுக்கேன், கழட்டி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் லாஜிக் அப்ளை பண்ணுறான்னு வச்சுக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா இன்ஜெக்ட்லாம் கழட்ட வேண்டாம், ஏன்னா ஸ்கேனிங் என்ன சொல்லியிருக்கேன், டர்போ எம்இஎஃப் சென்சார் தானே சொல்லியிருக்கேன். அப்போது டர்போ நம்ம பார்த்துட்டோம், ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த எம்இஎஃப் சென்சார் காமிச்சதில்ல, அந்த எம்இஎஃப் சென்சாரை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எம்இஎஃப் சென்சாரை சர்வீஸ்லாம் பண்ண முடியாது, எம்இஎஃப் சென்சாரை மாற்றுவாங்க. சரியா? எம்இஎஃப் சென்சாரை மாற்றிட்டோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, இந்த வண்டியில் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதுவும் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுனா, அஸ்யூம் பண்ணிங்க, இப்போது ஒரு லாஜிக்காக போகிறவங்களுக்கு, இன்லாஜிக்காக போகிறவங்க வந்து பார்த்தோன்னா இன்ஜெக்டரை சர்வீஸ் பண்ண கொடுப்பாங்க. தென் இந்த பம்பு இதை சர்வீஸ் பண்ணி போடுவாங்க, ஹை ப்ரெஷர் பம்பு. பிறகு ஈஜிஆரை சர்வீஸ் பண்ணி போடுவாங்க. அவங்க என்னெல்லாம் தோணுதோ இதெல்லாமே, ஆனால் அதனுடைய கனெக்டட் தான், அந்த பிக்கப் இஷ்யூக்கான கனெக்ட் தான். சரியா? ஆனால் எல்லாத்தையும் செய்வாங்க. லாஜிக்காக உள்ளவங்க டர்போ போயிருப்பாங்க, இப்போ எம்இஎஃப் சென்சர் மாற்றிருப்பாங்க. இப்போ அஸ்யூம் பண்ணிங்க, இந்த டர்போ மாற்றியாச்சு, எம்இஎஃப் நான் சொல்கிறது புது டர்போ போட்டாங்கன்னு வச்சுக்கேன், புது எம்இஎஃப் சென்சார் போட்டால் கூட இந்த வண்டியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காது. சரியா? அஸ்யூம் பண்ணிங்க, ஒரு வேளை இது புது டர்போ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கேன், புது டர்போட காஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1.8 lakhs வருது வித் ஆக்சுவேட்டரோட. எம்இஎஃப் சென்சார் அரௌண்ட் வந்து 15,000 வருது. அப்போ இதுவே கிட்டத்தட்ட 2 lakh rupees ஆகிடுச்சு. 2 லட்ச ரூபா செலவு பண்ணியுமே இந்த ப்ராப்ளம் ஆஸ் சச் அப்படி தான் இருக்கும். ஒருவேளை இல்லை சார், நான் டர்போலாம் வந்து புதுசு போட மாட்டேன் சார், நான் அப்படி விட்ட ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சினா, அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த டர்போவை எடுத்து போயிட்டு அந்த கோரை மாற்றுவீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20, 22, 25,000 ரூபா கிட்ட வரும். சரி, 20, 25,000 ரூபா செலவு போடுறது ஒரு மட்டும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டியோட ஒரிஜினல் டர்போ இருக்கு இல்லையா, அது ஜெனியூனிட்டி போயிடும். அந்த புதுசாக போட்டது வந்து அது ஸ்பேரு, அது வந்து Volkswagenோடைய ஸ்பேரும் கிடையாது. அப்போ என்ன ஆகுனா, வண்டியில் அந்த செலவு மட்டும் செலவாகலை, வண்டியில் எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆகலை, அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டியும் போய்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் வரேன். அப்போது இதில் என்ன தான் வந்து பார்த்தோன்னா ஃபால்ட் இந்த வண்டியில் அப்படின்றத நான் எந்த பார்ட் எடுத்து காட்டுறதுக்கு முன்னாடி
இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் பண்ணணும் சிஸ்டமேட்டிக்காக ப்ரொஃபஷனலாக எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வண்டியில் என்ன ப்ராப்ளம், எம்இஎஃப் சென்சார் சர்க்யூட் ரேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸு, அனதர் ஒன் இஸ் டர்போ ஆர் சூப்பர் சார்ஜர் அண்டர் பூஸ்ட். அப்போது இது வருது அப்படின்னா டேரெக்டாக இந்த பொருளை போய் மாற்றணும் இல்லை, இந்த பொருள் கூட தப்புக்கலாம். எப்படி நீங்கள் ப்ராப்ளம் லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் காசஸ் போகணும். இந்த எரர் கூட வருதுன்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் காசஸ் இருக்கலாம்னா, உங்களுக்கு ஏர் வந்து உள்ளே நுழையுது இல்லையா, இந்த வண்டிக்குள்ளே நுழையிற ஏரு இந்த இடத்துல ஏர் நுழையுது. இந்த ஏரு எம்இஎஃப் சென்சார்லாம் கிராஸ் பண்ணி என்ஜினுக்குள்ளார கம்பஷனுக்குள்ளார போய் சேருது இல்லையா, அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ஏர் போய் சேருதா, சரியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஒருவேளை என்னென்னா எம்இஎஃப் சென்சார் சரியாக இருந்துமே உங்களுக்கு இந்த எம்இஎஃப் சென்சார் சர்க்யூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம். எப்போன்னா உங்களோட ஏர் ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாக் ஆகிருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கூலரு டர்போ இதில் எங்கேயாச்சும் லீக் இருக்குது, சரியா, இந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எம்இஎஃப் சென்சார் சர்க்யூட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் எரர் காட்டும். அதேமாரி டர்போ ஆர் சூப்பர் சார்ஜர் அண்டர் பூஸ்ட் எப்போ காட்டும்னா, உங்களுக்கு டர்போ ஃபால்ட் இருந்தாலும் காட்டும், அதாவது இசிஎம் ஃபால்ட் இருந்தாலும் காட்டும். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லீக் இருந்தால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த டர்போ ஏரை சக் பண்ணி என்ஜினுக்கு போகிறதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஹோசஸ்க்கு இடையில் ஏதாவது லீக் இருந்தால் கூட உங்களுக்கு என்னாகும், இந்த எரர் கூட வரும், சரியா. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும். இந்த வண்டியில் இருந்த ப்ராப்ளம் இது 2 தான். இந்த ஏர் ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாக். ஸோ இதை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்கூலரில் இந்த ஹோசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோன்னா ஓட்டை வந்துருச்சு. இதை நான் கொஞ்சம் நல்லா ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு நல்லா அழுத்தி காட்டணும் தெரியுது, மற்றபடி ஜென்ரலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியாது இவ்வளோலாம். ஸோ இந்த லீக் இருந்தனாலையும் என்னாச்சு உங்களுக்கு இந்த எரர் கூட வந்தது. ஒருவேளை நீங்கள் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் ப்ரொஃபஷனலிசமாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய. நான் சொல்லிட்டு கொஞ்சம் அதிகப்படியாகவே சொல்கிறேனே நடக்கிறது, நான் அதிகப்படியாக இல்லை. ஒஸ்ட்டு செனாரியோவில் என்னெல்லாம் நடந்திருக்கும்னா, இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, இதனுடைய ஹை ப்ரெஷர் பம்பை சர்வீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, டர்போ வந்து சர்வீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, ஈஜிஆர் சர்வீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, சரியா. இவ்வளோ சர்வீஸ் பண்ணி போட்டியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா சரி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஏர் இன்டெக்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னா டீகார்பனேஷன் பண்ண சொல்லி டீகார்பனேஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோவும் பண்ணியும் சரியாகலைன்னா ஈஸியாக மாற்றி பார்ப்பாங்க, இசிஎம் ஏதாவது ஃபால்ட்டாக கூட எப்படி இருக்கணும், ஈஸியாக மாற்றும். இதுவும் சரியாகலைன்னா என்ஜின் ஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்ஜினை டிஸ்மேண்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதனோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் காலி, செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும், சரியா. ஒவ்வொன்றுக்கு செலவு பண்ணுறேங்க. இன்ஜெக்டரு ரஃப்லி 30,000 ஒரு இன்ஜெக்டரு, 4 இன்ஜெக்டர் என்னாச்சு 1,20,000. டர்போ ஒரு 1,20,000, சரிங்களா. 3 லட்ச ரூபா வந்துருச்சு இது மட்டுமே. ஓகே, எம்இஎஃப் சென்சார் ஒரு 18,000 15,000, சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் அப்புறம் என்ஜினை பிரிச்சிங்கன்னா என்ஜினோட காஸ்ட் எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. இவ்வளோ செலவு பண்ணியுமே, சரியா, சம்பவம் இந்த வண்டி ரெடி பண்ணிவிடுவாங்க இந்த பிக்கப் இஷ்யூ. ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாம் போயிடும். அந்த பெஸ்ட்டு 2 பெஸ்ட்டு போய்டும் உங்களுக்கு. ஒன்று வந்து என்னென்னா முன்னாடி இருந்த அந்த பெஸ்ட்டு ஆக்சிலேஷன் பிக்கப்பு அது குறைஞ்சிருக்கும். முன்னாடி 100% இது இப்போ ஒரு 75 தான் இருக்கும், சரியா. அது மட்டும் இல்லை, இந்த 75மே என்னென்னா இந்த வண்டியோட ரிலையபிலிட்டி போயிடும், அதனுடைய லைஃப் டியூரபிலிட்டியும் கம்மியாகிடும், சீக்கிரம் தேய்மானம் ஆகிடும் எல்லா பார்ட்ஸுமே. ஏன்னா அது ஏற்கனவே வந்து ரெடியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, லைஃப் டைமும் சீக்கிரம் ஃபால் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் மெக்கானிக்கு காரை இப்படிலாம் அது ஓகே, அதெல்லாம் வந்து அது வேர்டை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வெல் ப்ரொஃபஷனல் பர்சன் டயக்னோஸ்டிக் பர்சன் கிட்ட எடுத்துமே வண்டி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு அசம்ஷனு இது எலக்ட்ரிக்கலாக தான் இருக்கும், ஒயர் தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிகேஷன் இது இப்போ இருக்கிற கார் எதுவுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு. இன்னும் சொல்லப்போனால் எம்பெடட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய காசு. இதுக்குள்ளே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டெகிரேட்டடாக இருக்குது, இண்டிவிஜுவல் அண்ட் இன்டெகிரேட்டடாக நிறைய இருக்குது, ஒன்றோட ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இந்த சிஸ்டத்தில் ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜோட நிறைய நீங்கள் டெக்னாலஜி டூலெல்லாம் வச்சு நீங்கள் டயக்னோஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி போது தான் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். டசன்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் த ஒன்லி ஒன் பர்சன் ஹூ டஸ் ஆல் அப்படிலாம் கிடையாது. தெர் ஆர் சோ மெனி பீப்புள்ஸ் ஆர் இன் திஸ் ஃபீல்டு. நீங்கள் அவங்ககிட்ட அந்த ரைட்டான பீப்புள்கிட்ட எடுத்துமே கொடுக்கதா சொல்கிறேன் வழியாக நீங்கள் எல்லோரும் இங்கே என்கிட்ட வாங்குங்கிறதோட ஒரு மீனிங் அது கிடையாது, சரியா. ஓரளவு இந்த வீடியோவோட இன்டென்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.